ஹேரியர் ஈவியில் இதான் இருக்கிறதுலே டாப் அண்டு. இப்போ வந்திருக்க குவாடுன்னுவாங்க, 4 வீல் டிரைவ் வெஹிக்கிள். பாருங்க, ஃப்ளைட்டு மேலே ஏறும்போது ஒரு ஒரு ஸ்பீடு போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஹேரியர் ஈவியில் இதான் இருக்கிறதுலே டாப் அண்டு. இப்போ வந்திருக்க குவாடுன்னுவாங்க, 4 வீல் டிரைவ் வெஹிக்கிள். எயிட்டீன் இன்ச் அலாய் வீலு. உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து வென்டிலேட்டர் சீட்டு வந்துடுது. இதுலயே உங்களுக்கு கேமரா வந்துடும். நம்ம ஹேரியர் ஈவி ஓட்ட போறோம். இந்த சஃபாரி ஹேரியரு லைட்டா பஞ்ச் ஈவிலையும் இந்த மாதிரி லெஃப்ட் நீ வந்து இடிக்குதுங்க. இதெல்லாம் கொஞ்சம் டாப் மேனேஜ்மெண்ட் டாடா மோட்டார்ஸ்ல இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணலாம். இந்த லெஃப்ட் நீ வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குது. அதுவும் மேனுவல்லாம் சுத்தம். இது வந்து எலக்ட்ரிக் கார்னால ஓரளவு காலை நம்ம சும்மா ஒரு ரெஸ்ட்ல தான் வச்சிருப்போம், அதனால ஓகே. பட் இந்த மேனுவல் வண்டிலாம் இப்படி ஓட்டுறதுலாம் ரொம்ப சிரமம். எல்லாத்துக்கும் இப்படி வராது, சில பேருக்கு வேற மாதிரி பொசிஷன் இருக்கும், ஒவ்வொருத்தவங்க பாடி வெயிட்டை பொறுத்து. இது எக்கனாமி மோடு, இது ஸ்போர்ட் மோடு, இது வந்து பூஸ்டர் மோடு, இது ஆட்டோ பார்க் மோடு. ஓகேவா? அதுக்கப்புறம் நார்மல் பார்க்கிங் இதுவும் உங்களுக்கு இந்த பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறலாம், இதுவும் இது பண்ணிக்கிறலாம். அப்புறம் ஆட்டோ ஹோல்டு, அப்புறம் நீங்கள் ரியரு, நியூட்ரலு, ட்ரைவு அதெல்லாம் நீங்கள் கிளஸ்டர்லேயும் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த நாபு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் பின்னாடி புஷ் பண்ணால் அப்படியே அந்த சிம்பிள் அங்கே கிளஸ்டரில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களுக்கு அரௌண்டு 15 இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட்டு வந்துடுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெக்கார்டிங்கோட உங்களுக்கு ரியர் வியூ வீடியோ ரெக்கார்டிங்கு வித் வாய்ஸோடு வருதுன்றாங்க. இப்போ வந்து நம்ம வந்து சிட்டி மோடில் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். எப்பவுமே யூஸ்வலாக எலக்ட்ரிக் காரில் இந்த செக்மெண்ட்டில் டிஃபால்ட்டாகவே சிட்டி மோடில் தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து எக்கனாமி மோடில் போகலாம், ட்ரைவ் பண்ணலாம். எப்படி ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு பட்டர் ஸ்மூத்தாக இருக்கும், அதே மாதிரி இருக்கு. 360 டிகிரி கேமரா ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப பட்டர் ஸ்மூத்தாக இருக்குங்க. இப்போ ஸ்டேரிங்லாம் நீங்கள் சும்மா லைட்டாக ஏதோ விரலை வச்சு டச் பண்ணி ஓட்டிடலாம். ரொம்ப நல்லா இருக்கு. சிட்டி மோடு உங்களுக்கு நினைச்சா பிக்கப் நல்லா கிடைக்குது. லைட்டா நீங்க ஆக்சிலேட்டர்ல இருந்து காலை எடுத்தீங்கன்னா அதுவே லைட்டா பிரேக் அப்ளை ஆகுது. ஏன்னா இப்ப நம்ம லெவல் 1ல இருக்கோம். இதுவே நீங்க ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் நல்லா இனோவா கார்ல போற ஃபீல் இருக்குங்க, சூப்பரா இருக்கு. வண்டி நம்ம ஸ்டேரிங்லாம் நல்லா கண்ட்ரோல்ல இருக்கு. இப்போ பாருங்க, ஃப்ரண்ட்ல வெஹிக்கிள் வருது, பிரேக் நம்ம லைட்டா தான் அப்ளை பண்றோம். இப்போ வந்து நம்ம எக்கனாமி மோட்ல ஓட்டிட்டு இருக்கோம். அதுலேயே உங்களுக்கு 90 ஸ்பீடு 100லாம் அசால்ட்டாக போகுது. ஆனால் பிக்கப்பு மைல்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் எப்படி ஒரு இனோவா கார் ஓட்டுறீங்களோ அந்த நல்லா அந்த பிக்கப்லாம் நல்லாவே இருக்குது. இதுலேயே உங்களுக்கு பிக்கப்பு செம்மையாக இருக்குது. பாருங்க, 100லாம் அசால்ட்டாக இதுலேயே வந்துருச்சு. இன்னும் நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் போல், பூஸ்டர் மோடு போல் அது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது.
மோடு போட போறோம். பூஸ்ட் மோட் போட்டா பைக்ல போற மாதிரி இருக்குங்க. செம்மையா பூஸ்ட் மோட் போட்டீங்கன்னா அப்போ 120 தான் போகுது ஸ்பீடு. அதுவும் அவங்க விரல் நுனி பட்டாலே போதும் 120 அசால்ட்டா போகுது. 120 130 இங்க பாருங்க 130 அசால்ட்டா போகுது. வெறும் விரல் தான் ப்ரெஸ் பண்றேன், லைட்டா டச் பண்றேன், அதுக்கு 130 கிட்ட போகுது. இப்ப நம்ம ஸ்போர்ட் மோட் போட்டிருக்கோம். ஸ்போர்ட் மோடு செம்ம பிக்கப்பா இருக்கு. லைட்டா ஃபெதர் டச் பண்ணாலே போதும். ஆக்சிலேட்டர்ல அசால்ட்டா 120 130 அசால்ட்டா போகுது. பார்த்தாலே தெரியும். பாருங்க அப்படின்னு லைட்டா பிரஸ் பண்ணாலே போதும் 120 மேல அசால்ட்டா போகுது ஸ்போர்ட் மோட்ல. இது நார்மல் ரோடு தான். நம்ம ஆட்ல பார்க்கும்போது ஹில் ஸ்டேஷன்ல பார்த்தோம். அப்ளை ஆயிடுச்சு பூஸ்ட் மோடு. பூஸ்ட் மோடு அதை விடங்க இப்போ அவங்க இது லைட்டா அதுல டச் பண்ணாலே போதும் above 100 தான். பாருங்க இந்த ஃபிளைட்டு மேல ஏறும்போது ஒரு ஒரு ஸ்பீடு போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்விங்னு போகுது. 130 செம்மையா இருக்கு. செம்ம ஒரு அரௌண்ட் 15 இன்ச் டிஸ்பிளே வந்துருது. அதே மாதிரி 540 டிகிரி கேமராவும் வந்துருது. ஆட்டோ ரெக்கார்டிங்கு, யாரும் மிஸ்டேக் பண்ணாலும் தெளிவாக இது உங்களுக்கு எவிடன்ஸாக உங்களுக்கு கிரியேட் ஆகுது. சீட்டை பெண்ட் பண்ணணும்னா இதை ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணணும்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே போதும். நல்லா மூவ் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நல்லா மூவ் ஆயிடுச்சு. எனக்கு ரியர் சீட்டு கம்ஃபர்ட் எனக்கு ஓகே தான். ரொம்ப நெட்டு குத்தலாம் இல்லை, ஆனால் ரெக்லைன் கொடுத்துருக்கலாம். ஓரளவு பெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இல்லை. உங்களுக்கு 8 JBL ஸ்பீக்கர் வந்துருது. யூஸ்வலா 360 கேமரான்றது 4 பக்கம் வியூ இருக்கும். 3Dல டாப்ல இருந்து பார்க்கலாம். அது வந்து 360 கேமரா. இதுல வந்து அடிஷ்னலா ஒரு கேமரா இருக்கும். அந்த ஷார்ப் பின் ஆண்டனால இது வந்து எப்பவுமே ரெக்கார்டபுள் வித் வாய்ஸோட ரெக்கார்டபுளா இருக்கும். அதனால நம்மளுக்கு பின்னாடி எந்த இன்சிடென்ட் இருந்தாலும் நம்ம அதை பெர்ஃபெக்டாக கேப்சர் பண்ணி அதை நம்மளுக்கு அது ஏதோ நெகட்டிவாக நடந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து இது 2D வியூவில் அது 4 பக்கமும் இருக்குது. இது 3D வியூவில் இந்த மாதிரி எல்லா ஆங்கிலும் திருப்பி பார்த்துக்கலாம். டாப்பில் பாட்டமில் எல்லா பக்கமும் திருப்பி பார்த்துக்கலாம். இதில் இது அந்த டிரான்ஸ்பரண்ட் வியூ அப்படின்னு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா இது வந்து வீலோட நம்ம ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் வீலோட அந்த முன்னாடி கேமரால அது அந்த வியூ ஆகும். இப்போ இன்கேஸ் ஒரு 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 சேத்துல போகிறோம் இல்லைன்னா ஒரு மலையில் போகிறோம் அப்படின்னா அது வந்து வியூ ஆகும். முக்கியமாக பள்ளமேடுல இருந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியும். சூப்பர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பள்ளத்துல நான் விடுறேன், அதோட வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த பள்ளம் அதோட இமேஜ் தெரியுதுங்களா? ஆமா ஆமா. இப்போ ஒரு ஹில்ஸ்ல போறப்ப சின்ன மேடு சின்ன பள்ளம்லாம் வித்தியாசம் தெரியாது. அதை நம்ம இந்த கேமரா மூலியமா பார்த்துக்கலாம். அதுக்கு அதையும் 360 ஆங்கிள் நம்ம பார்க்க முடியும். வண்டியை திருப்புறது,
இதில் எல்லா ஆங்கிலையும் நம்ம பார்க்க முடியும். அப்படின்றப்போ ஒரு ரஃப் ரோட்ல நம்ம கான்ஃபிடென்ட்டா ஓட்ட முடியும். அதுக்கு தான் அந்த ஃபீச்சர். ஆர்ம் ரெஸ்ட்டும் உங்களுக்கு வந்துடுது. அதே மாதிரி உங்களுக்கு ஹெட் ரெஸ்ட் வந்து இந்த பக்கம் நல்லா இதாகும், அதாவது அந்த பக்கம் கழுத்து போகாத மாதிரி நல்லா நடுவில் சென்ட்ரலாக ஒரே பள்ளத்தில் தலையை வச்சு அப்படியே நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப காம்பேக்டாக போட்டிருக்காங்க. அந்த ஹெட் ரெஸ்ட்டு இப்போ போட்டிருக்கிறது சூப்பராக இருக்குது. இந்த பக்கமும் போகாது, இந்த பக்கமும் போகக்கூடாது. ஆல்மோஸ்ட் அப்படியே சென்டராக அப்படியே உங்களை இது பண்ண வச்சுக்கணும். அதுவும் வண்டி உங்களுக்கு இவி வெஹிக்கிள்னால ரொம்ப ஷேக் ஆகாமல் ரொம்ப கம்ஃபர்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். பட் ஆனால் ரெக்லைன் சீட்டு கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் இது ஓகேவாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா எல்லாரும் காரில் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. BMW, வால்வோ, கியா, குண்டா எல்லாருமே நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இப்போ கொடுத்து காம்படிஷனில் மார்க்கெட்டை பிடிக்கிறாங்க. பட் இன்னும் ஒரு சில நெசசரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்கணும்னா என்னன்னு இதை என்னெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யாருமே உங்களுக்கு எந்த ஒரு கார் ரிவ்யூலையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இப்போ காரில் நம்ம போயிட்டே இருக்கணுமா, உள்ளே வந்து இன்செக்ட் நிறையா வருது. ஒரு சில நேரம் நம்ம கதவை திறந்தனுமே ஏதாவது அது மொஸ்கிட்டோவாக இருக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ஈயாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பூச்சியாக இருக்கலாம். அதை ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். அது வண்டி ஓட்டுறதவே அதனால கூட சில பேருக்கு விபத்து நடக்கலாம். அதெல்லாம் யாருக்குமே தெரியாமல் போயிடும் ஒரு விபத்து நடந்ததுக்கப்புறம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த பெஸ்ட்டோ ஃப்ளாஷ் மாதிரி ஏதாவது அதை கேப்சர் பண்ணுற மாதிரி ஏதாவது வைக்கலாம். அது ஒரு முக்கியமான ஃபியூச்சராக நான் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி கூல்டு க்ளோ பாக்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஹீட் பண்ணி வச்சுக்கிற மாதிரியும் ஒரு பாக்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அதுவும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் கூலிங்காக குடிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி சில பேர் ஹாட்டாக குடிக்கிறதும் எதிர்பார்ப்பாங்க. அதில் ஏதாவது அன்சேஃப் இருந்தால் அதை டெக்னிக்கலாக இன்னும் அதை ஏதாவது ஒன்று மேக் பண்ணி வச்சா அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சீட்டில் எல்லாம் மசாஜ் சீட்லாம் ஃபியூச்சரில் வருது, ரெக்லைன் வருது. இதெல்லாம் ஆல்மோஸ்ட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. டிவியும் ரியர் சீட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஹேரியர் இவி உங்களுக்கு பேஸ் மாடல் 23 lakhs ஆன் ரோடு ப்ரைஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் இந்த டாப் எண்ட் வந்து 30 lakhs வரையே வருது. 30-32 அந்த ரேஞ்சில் ரொம்ப டாப் எண்டு. டார்க் எடிஷன், அதில் அந்த ஸ்டீல் எடிஷன்றாங்க, அதெல்லாம் அப் டு 32 lakhs வருது. உங்களுக்கு இனோவா கம்ஃபர்ட் வேணும், அதே மாதிரி காஸ்ட் சேவிங் வேணும், ஒரு நல்ல டிரைவிங் கம்ஃபர்ட் வேணும்னா நீங்கள் ஹேரியர் இவி ஒரு ப்ரீமியம் எஸ்யூவியாக நீங்கள் இந்த வெஹிக்கிளை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நம்ம கப்பலூரில் உள்ள சீமா ஷோரூம் நீங்கள் வண்டி வெஹிக்கிள் எடுக்கிறதா இருந்தால் நம்ம ஃபன் ஆனஸ்ட் ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது அக்சசரிஸ்லேயும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.